நீங்க இது போல ஒரு ஸ்லைம் மேக்னெட்ட வந்து செய்யணுமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இத வந்து ஒரு நல்ல காஸ்ட்டுக்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க Amazonல. வேற எதுவுமே இல்லைங்க. இந்த Canon பிரிண்டர் எடுத்தப்ப அதில பார்த்தீங்கன்னா, கார்ட்ரிட்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறோம் இல்லையா? அதுக்கான பவுடர் தான் இது. இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா, அயர்ன் மெட்டீரியலால உருவாக்கப்பட்டது. அதே நேரத்தில சார்கோல் வந்து உள்ள வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ள இருந்து நாம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பவுடர் எடுக்க முடியும். ரொம்ப சிம்பிளாவே. அதான் சேகரிச்சு வச்சிருக்கேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ற பெரிய விஷயமே இல்ல. ஒரு நட்ட திருவி உள்ள இருக்க பவுடரே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். அவ்வளோதான். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. இந்த பவுடர இந்த அயர்ன் சார்கோல் பவுடருக்குள்ள நாம வந்து கம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்புட்ன்னா, இது ரொம்ப சிம்பிளாவே பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஸ்லைம் மேக்னெட்டிக் ஜெல்லியா மாறிருது. ஆனா, இதுக்கான மிக்ஸிங் பார்த்தீங்க அப்புட்ன்னா, நீங்க வந்து இந்த மாரி ஹார்ட் க்ளூல பண்ணாம, கொஞ்சம் லைட் க்ளூல பண்ணீங்க அப்புட்ன்னா, இன்னும் எஃபெக்டிவா உங்களுக்கு இருக்கும். ரொம்ப சிம்பிளாவே இந்த மாரியான மேக்னெட்டிக் ஸ்லைம்ஸ வந்து நீங்க மேக்னெட்ட வச்சு அழகா வந்து கண்ட்ரோல் பண்ற மாரியான விஷயங்கள செஞ்சு காமிக்கலாம். ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து உள்ள வந்து க்ளூ ஆட் பண்ணிட்டு, இத வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வாட்டர் அதில இருக்க மாரியும், நீங்க ஓரளவுக்கு ஸ்லைமியா வந்து இது பண்ணீங்க. ரொம்ப திக்கா பண்ணினாலும் இந்த ஆப்ஷன் வராது. நான் திக்கா தான் பண்ணிட்டேன். ஸோ, அதனால தான் எனக்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வொர்க் ஆகாத மாரி காமிக்குது. ஆனா, நீங்க வந்து இன் டெப்த்தா பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட் வந்து அத அட்ராக்ட் பண்ணி, அத வெவ்வேறு டைரக்ஷனுக்கு வந்து மூவ் பண்றத நீங்க வந்து தெளிவா பார்க்க முடியும். இந்த வகையான ஜெல்லிய வந்து நீங்க ரொம்ப சிம்பிளாவே மேக் பண்ணலாம். இதெல்லாம் Amazonல பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 200 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, எதுக்குன்னே எனக்கு புரியல. சில நேரங்கள்ல சில விஷயங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் வைஸா பார்க்கும்போது சூப்பரா தெரியும். ஆனா, எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சப்புன்னு இருக்கும். அதுதான் இது. ரொம்ப சிம்பிளா இந்த மாரி மேக்னெட் ஜெல்லி நீங்க பண்ணிக்கலாம். இத வெவ்வேறு விஷயங்களுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சயன்ஸ் எக்ஸ்பெரிமென்ட்க்கு கூட நீங்க இத வந்து உங்களோட காலேஜ்லயோ, உங்களோட ஸ்கூல்லயோ கூட அழகா செஞ்சு காமிச்சுக்கலாம். பல விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பவுடரும் பார்த்தீங்கன்னா, இப்ப கடையிலலாம் கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. இதே எனக்கு பார்க்கும்போது ஸ்பைடர்மேன் 3ல வரும் இல்லையா? அந்த ஏலியன் ஸ்பேஸ் சூட். ஸோ அந்த மாரி தான் எனக்கு இத பார்க்கும்போது அந்த ஃபீல் இருந்தது. ஸோ உங்களுக்கும் அந்த மாரி ஃபீல் இருந்துச்சு அப்புட்ன்னா கமெண்ட்ல தாராளமா சொல்லலாம். இது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமென்ட் தாங்க. இது பெரிய விஷயமே இல்ல. ரொம்ப சப்புன்னு வீடியோ முடிச்சிட்டியா அப்புட்ன்னு நீங்க நெனைக்கலாம். ஆனாலும் இது எஃபெக்டிவா நீங்க செஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, வித்தியாசமா இருக்கும். "ஓ! நல்லா இருக்கே!" அப்புட்ன்னு. இத வந்து இன்னும் வந்து நீங்க ஒரு ஸ்லைம் ஜெல்லியோட மிக்ஸ் பண்ணீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு கையிலயும் வந்து ஒட்டாம இருக்கும். அதே நேரங்கள்ல எப்பேர்ப்பட்ட மேக்னெட்ட வச்சும் அழகா வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த ஒரு கிரீச்சருக்கு உயிர் இருக்க மாரியே நம்ம காமிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். பாருங்க. அப்படியே அப்சர்வ் பண்ணி பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு ஃபன்னான எக்ஸ்பெரிமென்ட் செஞ்சு பார்க்கணும்னு ஆசை. உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ரொம்பவே வந்து குயிக்கா இந்த வீடியோ ஷூட் பண்ணது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சப்புன்னு இருக்க மாரி இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த வீடியோல ஏதாவது குறைகள் இருந்தா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க.